ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் பெஸ்டிசைட் பார்க்க போகிறோம். அந்த பெஸ்டிசைடோட நேம் வந்து நீம் ஆயில். இந்த நீம் ஆயிலோட யூசஸ், பெனிஃபிட், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பெஸ்டிசைட் தான் நான் ரெகுலராக என் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை, அதோட வேலையை கரெக்டாக பண்ணிடும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஓல்டு வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூசஸ் ஆஃப் நீம் ஆயில் பார்த்துடலாம். நீம் ஆயில் வந்து பேசிக்கலி ஒரு குட் பெஸ்டிசைட்ஸ். இது ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான், எந்த ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸும் இதுக்குள்ளே இல்லை. இந்த நீம் ஆயில் நான் லோக்கல் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணேன் 50 ருபீஸுக்கு. பட் எம்ஆர்பி வந்து 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. இந்த இதில் 100 ml கண்டென்ட் இருக்கும். நான் என்னோடய பிளான்ட்ஸுக்கு நீம் ஆயில் வந்து ஏதாச்சும் பெஸ்ட் அட்டாக் ஆர் இன்செக்ட் அட்டாக்கு யூஸ் பண்ணுவேன். இது ஒரு குட் ரிசல்ட் தரும். சரி, நம்ம ப்ரொசீஜர் பார்த்துடலாம். என்றைக்குமே நம்ம நீம் ஆயில் வந்து டேரெக்டாக பிளான்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நார்மலி ஒரு 3 to 5 ml நீங்கள் நீம் ஆயில் எடுத்துகிட்டு அதை 1 liter வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் 1 liter வாட்டர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் 2 ml மிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது என் பிளான்ட்ஸுக்கு. ஸோ நான் வந்து 2 ml யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்கோ அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங் முடிஞ்சோடனே நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட் வந்து சோப் ஆயில். பிகாஸ் நம்ம ஆயில் வந்து வாட்டரில் சால்யூபிள் ஆகாதனால நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணி அதை சால்யூபிள் ஆக்குறோம். சோப் ஆயில்னால் சோப் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் டிட்டர்ஜெண்ட், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் சோப் கண்டென்ட்டாக இருக்க எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இது கூட யூஸ் பண்ணலாம். நீம் ஆயில் வந்து ஒரு ஆயில்னால் பிளான்ட்ஸுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது, டைரெக்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த லீவ்ஸில் வந்து அந்த ஆயில் வந்து ஸ்டே ஆகிருக்கும். பட் அது வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ இது நம்ம அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன் கொடுக்குறது தான் நம்ம வந்து சோப் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த சோப் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், பட் அதுவும் நல்லது தான். எல்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங்க்கு நீங்கள் டைரக்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணலாம். நீம் ஆயில் நம்ம பாடிக்கும் நல்லதான், ஸோ ஒன்றும் இல்லை. நான் இந்த சொல்யூஷனை ஒரு குட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த சொல்யூஷனை பிளான்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான்ட்டோட நேம் அடீனியம். இது வந்து நான் என்னோடய ஆண்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிளான்ட்ஸோட லீஃப்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது நிறையா பெஸ்ட் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ இதோட ஸ்டெம்லைன் நான் பார்க்கும்போது நிறைய இன்செக்ட் போயிட்டுருக்கு, அதாவது ஆண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. லீவ்ஸோட பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஒரு மாதிரி வெப் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் நீம் ஆயில் கொடுக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி அட்டாக் இருந்து எந்த பிளான்ட்ஸும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் போதும். நீம் ஆயில்னால் நீங்கள் எந்த ஒரு இன்செக்ட்டும் அவாய்ட் பண்ணலாம். லைக் வந்து மீலி பேர்ட்ஸ் அது கூட அவாய்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக சீட்லிங் டைம் வந்து அது வரும். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, இது பிளான்ட்ஸ்க்கு வர எல்லா ஒரு இன்ஃபெக்ஷன், டிசீஸ் அந்த மாதிரி எல்லாமே இதை கண்ட்ரோல் பண்ணும். லைக் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பெஸ்ட்டு அட்டாக் அந்த மாதிரி எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் இது மஸ்கிட்டோ, டெர்மைட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்னேல் கூட இது ப்ரிவென்ட் பண்ணும். இன்செக்டோட லார்வா ஸ்டேஜ்லேருந்து அடல்ட் ஸ்டேஜ் வர இது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும். நீம் ஆயில் வந்து ஒரு பயோடீக்ரேடபிள் அண்ட் ப்ளஸ் நான் டாக்ஸினிக். ஸோ இது வந்து பெட்ஸ், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் கூட இது ஒரு சேஃபான ஒரு இன்க்ரீடியண்ட். ஒரே ஒரு இன்செக்ட் மட்டும்தான் இன்னும் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன இன்செக்ட்னால் அது ஏர்த்வார்ம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணாது, இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நீம் ஆயில் வந்து நீங்கள் சீட்லிங் ஸ்டேஜ்லேருந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் ஆர் ஃப்ளாரிங் ஸ்டேஜ் வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து இந்த டைமுக்கு தான் யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. பட் இது மார்னிங் டு நைட் வரை எந்த டைமில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ட்ஸுக்கு நீம் ஆயில் குயிக்காக ரியாக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெய்னி சீசன் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, நீம் ஆயில் வந்து நீங்கள் 15 days to 30 days கேப்பில் நீங்கள் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் உங்கள் பிளான்ட்டுக்கு ஏதாச்சும் ஃபங்கல் அஃபெக்ட் ஆகிட்டுனா நீங்கள் அந்த ஃபங்கல் அஃபெக்ஷன் முடியறத வர நீங்கள் வந்து பிளான்ட்ஸுக்கு 1 week கேப்பில் கொடுத்துட்டே இருக்கணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா, இல்லை
6th 7th 8ன்னு போயிட்டே இருக்கும். பிகாஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நீம் ஆயில் வந்து ரொம்ப நிறைய. இன்னும் உங்களுக்கு நீம் ஆயில் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு நிறையாவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கிட்ட குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.